Second Chronicles 28 chapter 1 to 27 verse. ஆகாஸ் ராஜாவாகிற பொழுது 20 வயதாயிருந்து 16 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். ஆனாலும் அவன் தன் தகப்பனாகிய தாவீதைப் போல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யாமல். Asa was 20 years old when he began to reign, and he reigned in the 16th year in the Jerusalem, but he did not and that which was unright in this God of the Lord, like David his fathers. வசனம் 2. இஸ்ரவேலின் ராஜாக்களின் வழிகளிலே நடந்து பாகாலுக்கு வார்ப்பு விக்கிரகங்களை செய்தான். For he wicked in this way of these kings of the Israel, and made also an molten image for Balaam. வசனம் 3. அவன் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கில் தூபம் காட்டி கர்த்தரின் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரைத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின் படியே தன் குமாரர்களை அக்கினியிலே தகித்து போட்டான். Moreover, he bring inconvenience in this world of this the sons of Imam, and burned his children in this fire, after the abominations of this heathen home and this Lord and had and cast out before the children of the Israel. வசனம் 4. மேடைகளிலும் மதில்களிலும் பச்சையான சகல மரங்களிலும் கீழும் பலி இட்டு தூபம் காட்டி வந்தான். He sacrificed also and burnt incense in the high place and the hills and the under evergreen tree. வசனம் 5. ஆகையால் அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனை சீரடைய ராஜாவின் கையில் ஒப்படைத்தார். அவர்கள் அவனை முற்றுகை அடித்து அவனுக்கு இருக்கிறவைகளையே பெரிய கூட்டத்தை சிறைப்பிடித்து தமஸ்குவுக்கு கொண்டு போனார்கள். அவன் இஸ்ரவேலருடைய ராஜாவின் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டான். அவன் அவனை வெகுவாய் முறியடித்தான். Wherefore this Lord and his God and delivered him into the hands of the kings of the Syria, and they smote him and carried away a great and multitude of them captives, and brought them into the Damascus, and he was and also delivered into the hands of the kings of the Israel, which smote him and with and great and Sholgater. அசனமார் அப்படியெனில் யூதா மனுஷர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரின் வீட்டின் ஏனால் ரமேலியவின் குமாரனாகிய புக்கா அவர்களின் ஒரே நாளிலே 1,16,000 பேரையே கொன்று போட்டான். அவர்கள் எல்லோரும் மகா வீரர்களாயிருந்தார்கள். For Pukah has son of the Ramaliah slave him the Judah, and 120,000 in one day, which were all the valiant men, because they had forsaken the Lord God of their fathers. வசனம் 7. அன்றியும் எப்ரேமின் பராக்கிரமசாலிகளான சிக்கிரியும் ராஜாவின் குமாரனாகிய மனாசேயும் அரண்மனை தலைவனாகிய அஸ்ரிக்காமையும் ராஜாக்கு இரண்டாவதான எல்கானாவையும் கொன்று போட்டான். And Azari, a mighty man of the Ephraim, slave and Messiah, the king's sons, and Azrikam, the governor of the house, and Elkanah, that was next to the king. வசனம் 8. இஸ்ரவேலின் புத்திரர்கள் தங்கள் சகோதரரிலே 2,00,000 பேராகிய ஸ்திரீகளையும் குமாரர்களையும் குமாரத்திகளையும் சிறைப்பிடித்து அவர்களுடைய அநேக திராவியங்களையும் கொள்ளையிட்டு கொள்ளை பொருட்களை சமாரியாவுக்கு கொண்டு போனார்கள். And the children of the Israel and carried away and captive of their brethren 200,000 women, sons and daughters, and took also away much and spoil from them, and forgot the spoil to the Samaria. வசனம் 9. அங்கே ஓதேத் என்னும் பொருளுள்ள கர்த்தருடைய தீர்க்கதரிசி
ஒருவன் இருந்தான். அவன் சமாரியாவுக்கு வருகிற சேனைக்கு எதிராக போய் அவர்களை நோக்கி, இதோ, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் யூதேயாவின் மேலே கோபம் கொண்டபடியினால் அவர்களை உங்கள் கைகளிலே ஒப்பு கொடுத்தார். நீங்களோ வானவரியந்தமும் எட்டுகிற உக்கிரத்தோடே அவர்களை சங்காரம் பண்ணினீர்கள். But a prophet of the Lord was on there, whose name was an Odo, and he went out before the asked that and come to the Samaria, and said unto them, Behold, and because the Lord and God of your fathers was and were within Judah, he hate and delivered them into your hand, and he haven't slain them in the the rich upon into the heaven. வசனம் 10. இப்பொழுது யூதேயாவின் புத்திரர்களையும் எருசலேமில் நீங்கள் உங்களுக்கு வேலைக்காரர்களாகவும் வேலைக்காரிகளாகவும் கீழ்ப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக குற்றங்கள் உங்களிடத்தில் இல்லையே. And now and he purposed to keep under the children of the Judah and Jerusalem for the demand and but woman unto you. But Aaron there not and with you, he went with you sin against the Lord and your God. வசனம் 11. ஆனால் நீங்கள் எனக்கு செவி கொடுத்த நீங்கள் உங்கள் சகோதரிடத்திலே சரி பிடித்த கொண்டு வந்தவர்களை திரும்பவும் அனுப்பிவிடுங்கள். கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இருக்கிறது என்றான். Now hear me therefore and deliver in the captive against which he haven't taken captive you were brethren for the fears were of the Lord and upon you. வசனம் 12. அப்பொழுது எப்பிரேம் புத்திரரின் தலைவரிலே சில பேரையாகிய யோஆனானின் குமாரன் அசரியாவும் மிஷிலியன் மேத்தின் குமாரன் பொக்கியாவும் சல்மின் குமாரன் எக்கீசியாவும் அத்தலியான் குமாரன் அமசியாவும் யுத்தத்திலிருந்து வந்தவர்களுக்கு விரோதமாக எழும்பி then Cretan of these heads of these children of the Ephraim and Azariah the sons of the Jonan and Brochia the sons of the Mislemet and Jerekiah the sons of the Shalom and Amitsa the sons of the Heduli and stood up and against them and that come from the war. வசனம் 13. அவர்களை நோக்கி, நீங்கள் சிறைப்பிடித்த இவர்கள் இங்கே உள்ளே கொண்டு வர வேண்டும். நம்மேல் திரளான குற்றம் இஸ்ரவேலின் மேலே உக்கிரன கோபமும் இருக்கிறையில் நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நம்மை குற்றம் சுமர பண்ணிகை தக்கதாய் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய குற்றங்களையும் அதிகமாய் நினைக்கிறீர்கள் என்றார்கள். And said unto them, and he shall and not and bringing in the captive higher for and whereas we have an offended against the Lord, and already he an intent to add and more to your sins and to your trespass, for your trespass isn't great, and there is in fierce word against Israel. வசனம் 14. அப்பொழுது ஆயுதம் பணிகளானவர்கள் சிறை பிடித்தவர்களையும் கொள்ளை அடிமைகளையும் பிரபுக்களுக்கு முன்பாக சமஸ்த சபைக்கு முன்பாக விட்டுவிட்டார்கள். So the armed man and left the captive and the spoil before the prince and all this congregation. வசனம் 15. அப்பொழுது பேர் குறிக்கப்பட்ட மனுஷர்கள் எழும்பி சிறைப்பட்டவர்களையும் சேர்த்து கொண்டு அவர்களை வஸ்திரமில்லாத சகலருக்கும் கொள்ளைகளில் எடுக்கப்பட்ட வஸ்திரங்களையே கொடுத்து உடுப்பியும் பாதரட்சைகளையும் போடுவித்து அவர்களுக்கு சாப்பிடவும் குடிக்கவும் கொடுத்து அவர்களுக்கு எண்ணெயும் வார்த்து அவர்களை சமயனவர்களாயெல்லாம் கழுதையின் மேலே ஏற்றி பேர்சேபா பட்டணமாகிய எரிகோவிலே
அவர்களை சகோதரரிடத்திற்கு கொண்டு வந்துவிட்டு சமாரியாவுக்கு திரும்பினார்கள். And the manner which were an expressed by the numerous rise up and took the captive and with his spoils and scattered all that were naked among them, and all carried them and stored them and gave them to eat and the drink, and anointed them and carried all the people up them upon asses and brought them to the Jericho and city of the plum trees, and there and brethren in then and they and returned to the Samaria. வசனம் 16. அக்காலத்திலே அகாஸ் என்னும் ராஜா அசிரியாவின் ராஜாக்கள் தனக்கு ஒத்தாசை பண்ணின அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பினான். At that time and did kings and Asa send unto these kings of the Assyria to the help him. வசனம் 17. ஏதேமியரும் கூட வந்து யூதியாவை முறியடித்து சிலரையே சிறைப்பிடித்து போயிருந்தார்கள். For against the Edomians and came and come and smite and Judah and carried away and captive. வசனம் 18. பெலிஸ்தேரும் யூதியாவிலே சமபூமியிலும் தெற்கேயும் இருக்கிற பட்டணங்கள் மேலே விழுந்து புத்சேமிசையும் ஆயலேனையும் கொதேரிதேரையும் செக்கோவையும் அதன் கிராமங்களையும் திம்னாவையும் அதன் கிராமங்களையும் கிம்சேவையும் அதன் கிராமங்களில் பிடித்து அங்கே குடியேறினார்கள். And Philistines also had in away the cities of the loss of country and of the south of the Judah, and had taken Bethsema and Ajalon and the Gilead and Shoko with his village before, and Timnah with his village. There are Kimo also and the village thereof, and they will there. வசனம் 19. யூதியாவின் ராஜாவாகிய அகசி நிமித்தம் கர்த்தர் யூதியாவை தாழ்த்தினார். அவன் யூதியாவை சீர்குலைத்து கர்த்தருக்கு விரோதமாகவும் மிகவும் துரோகம் பண்ணினான். For the Lord and forgot Judah and lost and because of the Azan kings of Israel, for made and Judah naked and the transgressed Syria against this Lord. வசனம் 20. அசிரியாவின் ராஜாவாகிய தில்காத்நேசர் அவனிடத்தில் வந்தான், அவனை நெருக்கினானே அல்லாமல் அவனை பலப்படுத்தவில்லை. And Tilgat Pilneser kings of the Assyria come up unto him and destroyed him and put and strengthened him not. வசனம் 21. ஆகாஸ் இஸ்ரவேலுடைய ஆலயத்திலே ஒரு பங்கும் ராஜா அரண்மனையிலே ஒரு பங்கும் பிரபுக்களின் கைகளிலே ஒரு பங்கும் எடுத்து அசிரியாவின் ராஜாக்களுக்கு கொடுத்தும் அவனுக்கு உதவி கிடைக்கவில்லை. For Azaz took away and protection out of this house of the Lord and out of the house of the king, and the prince and the gave in unto this king of the Assyria, but he helped him not. வசனம் 22. நான் நெருக்கப்படுகிற காலத்திலும் கர்த்தருக்கு விரோதமாக அந்த அகாஸ் என்னும் ராஜா துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்தான். And in the time of the destroy did he and trespass yet more and against the Lord and is that is King Asa. வசனம் 23. அப்படி என்றால் அசிரியா ராஜாக்களின் தெய்வங்கள் அவர்களுக்கு துணை செய்கிறபடியினால் அவர்களுக்கு பலியிடுவேன் என்று சொல்லி என்னை முறியடித்து தமஸ்குவின் தெய்வங்களுக்கு அவன் பலியிட்டான். ஆனாலும் அதுவே அவனும் இஸ்ரவேல் அனைத்து நாசமாகிறதற்கு ஏதுவாயிற்று. For he and sacrificed unto these gods of the Damascus, which and smote him and he and said, and because he gods of the kings of the Syria help them, therefore I will and sacrifice to
them that they and may help me, but they and were the reign of him and of the Israel. வசனம் 24. ஆகாஸ் தேவனுடைய ஆலயத்தின் பனிமூட்டுகளையும் சேர்த்து தேவனுடைய ஆலயத்தின் பனிமூட்டுகளை துண்டு துண்டாக்கி கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை பூட்டி போட்டு எருசலேமிலே முளைக்கு முளை பலிப்பிடங்களை உண்டு பண்ணி, and Azan gathered unto Gotter the vessels and of this house of the God, and cut in the pins and vessels of the house of the God, sent short up the doors of the house of the Lord, and he made him an altar in every corner of the Jerusalem. வசனம் 25. அந்நிய தெய்வங்களுக்கு தூபம் காட்டும்படிக்கு யூதேயாவின் ஒவ்வொரு பட்டணத்திலும் மேடைகளையும் உண்டு பண்ணி தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபமூட்டினான். And in the every several city of the Judah he made an high place to the bronze incense and to other gods, and the provoked it to the anger the Lord and God of his fathers. வசனம் 26. அவனுடைய மற்ற வர்த்தகமான்களும் அவனுடைய ஆதியோடமான சகல நடவடிக்கைகளும் யூதா இஸ்ரவேல் ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. Now the rest of this and acts and of the all this ways, first and the last, and behold they have the writing in this book of the kings of the Judah Israel. வசனம் 27. ஆகாஸ் தன் பிதாக்களுடனே நித்திரை அடைந்த பின்பு அவனை எருசலேம் நகரத்திலே அடக்கம் பண்ணினார்கள். ஆனாலும் இஸ்ரவேல் ராஜாக்கள் கல்லறைகளிலே அவனை கொண்டு வந்து வைக்கவில்லை. அவன் குமாரனாகிய எசேக்கியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். And Aras slept with his fathers, and they and bring him in the city, even in the Jerusalem. But they and forgot him, and not into the sepulchres of the kings of the Israel, and Azukah his sons of regained in his stand. ஃப்ரெண்ட், நேற்று தினத்தில் எங்கள் வீட்டுக்கு ஒருத்தங்க வந்தாங்க. அவங்க பேர் விஸ்வவாணி ஊழியத்தில் இருக்கவங்க, புஷ்பான்னு நினைக்கிறேன், தெரியல. வந்தாங்க. வந்து அவங்க பையன் பேரன் வந்து அமெரிக்காவில் இருக்கான். அவனை எங்கள் சர்ச்சுக்கு போங்கன்னு சொன்னேன். ஆனால் அவங்க பேரன்கிட்ட சண்டை இருக்கான். ஏன்னா அதனால் சீக்கிரமாக ஒன்று சேர்ந்துட்டு திருப்பி அவங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்க பொண்ணு மும்பையில் அவளோட வேலையை செய்கிறாங்களாம். விஸ்வானி ஊழியத்தை அவங்க முடிச்சுக்கிட்டாங்களாம். அதனால் மும்பையில் அவங்க பொண்ணு சொல்கிற அந்த ஊழியத்தில் போயிருக்காங்களாம் சொன்னாங்க. நானும் அவங்ககிட்ட சொன்னேன், நான் செய்கிற இந்த இடத்துலலாம் சர்ச்சில் போகிற இடத்துலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.